ஆனா தங்கம் சீனிவாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டா ஒரு ஸ்கெடியூல் முடிச்சோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடியுது ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பாடு வீட்டுக்கு அனுப்புறேன் சார். நான் வெயிட் பண்ணுவேன் செக்கு கிக்கு எதுனா வருது அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிடலாம். அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக ஒரு ஒத்த குழம்பு எடுத்துட்டு வந்தாரு. ஸோ இந்த படத்துல நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து ஒத்த குழம்பு இல்லை சும்மா சொன்னேன் சார், வச்சுக்காதுங்க. ஏன்னா ஜாலியா இருக்கிறதுக்காக சொல்றது, அதுக்காக செக்க மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னும் சாமி பக்கத்துல வச்சிருக்காங்க. ஓடிடி முடிச்ச உடனே அப்புறம் சேட்டலைட் முடிச்சா தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே. ஓகே வணக்கம். என்னன்னா எல்லாருமே வந்து இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு என்ன எல்லாத்தையும் பேசியாச்சு. தேங்க்யூ பாபி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டன்ல ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னேன் சிவி குமார். ஸோ அப்போதான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டும் கழிக்கிறதுக்கு தான் அதை பண்றாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னது நன்றி சார். நான் ஊர்ல இல்லை. ஸோ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது எப்படின்னா, அதுதான் ஃபர்ஸ்ட் சிவி குமார் அண்ட் அர்ஜுன் 2 பேரும் வந்தாங்க. வந்து இது மாதிரி நம்ம சூதுகம் 2 பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபர்ஸ்ட் கேட்டு சொன்னது என்ன சார், நல்ல படம் அது, அந்த படம் நம்ம பண்ணி சொதப்போனோம் சார். இல்லை இல்லை இது நல்லனே ஒரு லைன் சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. அந்த இங்க வந்துதான் தெரிஞ்சது நலனுக்கு பார்ட் 1 மறந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 3 வர சொல்றாங்க. ஸோ பிரதர் அப்படிதான் என்ன ஏமாத்திட்டாங்க பிரதர். ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன். அந்த இந்த படம் வந்து நான் இல்லாம இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாம இருக்கலாம், ஆனா அருமை பிரகாசம் இல்லாம இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னன்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனா அவன் மூஞ்ச பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லயும் அப்படிதான் பயங்கரமான அக்யூஸ்ட். பார்த்தா கைத்தட்டது எல்லாம் தெரிஞ்சு உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தாரு, கார்த்திக் சுப்ராஜ் நல்லா இருக்கு தயவுசெய்து கைத்திட்டு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்க வந்து சிவி குமார் பத்தி வரேன். என்னன்னா சிவி குமார் வந்து ஒரு பெரிய அசெட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜா இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப டேமேஜா தான் இருக்கும். ஐயோ இங்கேயா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா வெளியில வர ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப பிரில்லியண்டா வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. மார்க் வாங்குற யூனிவர்சிட்டி, ஆனா ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சிலதுல சேர் இருக்கும், சேர் கூட இருக்காது, கீழே இருக்காது. அந்த மாதிரி சிவி குமார். ஆனா அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவி குமார் இவ்வளவு திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில கண் கலந்து நான் வந்து பார்த்தேன். அது வந்து நான் யூடியூப்ல தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமா இவ்வளவு லவ் பண்ணி இவ்வளவு டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. இவரெல்லாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளவு பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவாரு. லவ் யூ பிரதர் ஃபாதர்ஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல? அந்த செக்கு பணம் முடிச்சவொன்னா தரான்னு சொல்லியிருக்காங்க சார். லவ் யூ ப்ரோ இதெல்லாம் சும்மா. ஓகே, அதுக்காக நீங்க இதை மறந்துடாதீங்க. உண்மையிலேயே நீங்க நிறைய படங்கள் பண்ணணும்னு தான் என்னுடைய மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சீனிவாஸ் இந்த படத்துல வந்து இன்னொருத்தர் வந்தாரு. என்னப்பா இவர் பண்றாரா அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்றாருப்பா, ஹோட்டல் வச்சிருக்காரு அப்படின்னு. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஹோட்டல் வச்சிருக்கிறது வந்து ஸ்கூட்டில போறாரு, காசு இருக்கு அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா தங்கம் சீனிவாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டா ஒரு ஸ்கெடியூல் முடிச்சோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. முடியுது ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பாடு வீட்டுக்கு அனுப்புறேன் சார். நான் வெயிட் பண்ணுவேன் செக்கு கிக்கு எதுனா வருது அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிடலாம். அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக ஒரு ஒத்த குழம்பு எடுத்துட்டு வந்தாரு. ஸோ இந்த படத்துல நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து ஒத்த குழம்பு இல்லை சும்மா சொன்னேன் சார், வச்சுக்காதுங்க. ஏன்னா ஜாலியா இருக்கிறதுக்காக சொல்றது, அதுக்காக செக்க மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதா இருக்கு. இன்னும் சாமி பக்கத்துல வச்சிருக்காங்க. ஓடிடி முடிச்ச உடனே அப்புறம் சேட்டலைட் முடிச்சா தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே. இது ஒரு விஷயம். இந்த படத்துல வந்து சந்திரசேகர் சார், ஐயோ அவர் எப்படி சொல்லாம இருக்க முடியும்? ஏன்னா வந்து எங்க அம்மா சொன்னதான் நல்லா தமிழ் பேசுறாரு, அவர் கூட நடிக்கிறேன்ட்டு. அவர் இன்னும் 2 படத்துல நடிச்சா என்ன மாதிரி அவர் பேசுறாரு போல இருக்கு. அந்த அளவுக்கு பயமா வேற இருக்கு. நீங்க வேற. ஓகே, அண்ட் ஹரிஷா கிரேட் ஜாப்.
அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் அருள்தாஸ் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம், டைம் வேற இல்லை. ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்டரி. ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதுல வந்து பின்னாடி படம் வரும்போது ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுற மாதிரி ஆயிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு 10 நிமிஷத்துல. ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். அண்ட் இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷ் வரேன். நான் அதுக்கு முன்னாடி எட்வின், ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர். அது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்க அம்மாவுக்கும் உங்க அப்பாவுக்கு தான் வந்து கிரெடிட் போவோம். ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தோஷ், நான் 2 minutes எடுத்துக்கலாம்ல. ஸோ சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்லி ஆகணும். படம் போட்டுருவோம். ஸோ ஐயோ ப்ரோ, பார்ட்டி இருக்கு உங்களுக்கு. ஸோ என்னன்னா, சந்தோஷ் நாராயணன் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்க பார்க்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கை தட்டுங்க. இது அவர் மியூசிக்கா கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் அவர் பேண்ட் போட்டு வந்திருக்காரு ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஆனா இங்க அவங்க பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசுற மாதிரி இருந்ததுன்னா காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷ் என் பைக்ல உட்கார வச்சிருந்தேன், நிறைய ஆஃபீஸ் கூட்டு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னது இல்லை, இன்னைக்கு அவர் சொன்னதுனால சொல்றேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும், மச்சான் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா வெளியில வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு அன்னைக்கே தெரியும், சந்தோஷ் டெஃபினட்டா யூ டு ஒண்டர்ஸ். You are doing wonders, you will do wonders more in your life. அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சி குமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே, அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோயிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கிருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கிருந்து தான். ஸோ சந்தோஷ், ஐ எம் வெரி ஹாப்பி நீங்க பண்றது. அண்ட் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் இருக்கிறதுனால அதை பற்றி பேச முடியாதாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அந்த அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது. ஓகே, அடுத்தது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ல வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்ன கூப்பிடுவாரு, எப்படியாவது அந்த படம் நடிக்க முடியாம போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே, ஸோ இது மூலமா ரிக்வெஸ்ட் பண்ற பிரதர், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே, சிவகுமார் எங்க இருக்காரு? பீட்சா 4, 5. ஓகே, பை 1 கெட் 1 கேட்டிருக்கோம். பை 4 பை 5 பீட்சா வந்துட்டே இருக்கு. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் நலன் சார், அவர் வந்து என்ன சொல்லணும்னா, சில இயக்குநர்கள் வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். அது மாதிரி ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானே நிறைய தடவை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஐம் வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டர் ஒன்று கிரியேட் பண்ணீங்க. ஓகே, ஆனா இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னன்னா, இந்த படம் நீங்க எடுக்கிறது கதை யோசிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபர்ஸ்ட் பார்ட் 2 years. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுக்கிறதே 2 years தான். இவங்க லாஸ்ட் பிரஸ் மீட்ல வந்து 3 years யோசிச்சோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்றேன் அப்படின்னா, அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா கிளாடியேட்டர், அவதார், டைட்டானிக் மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சுங்க. என்னன்னா, சூதுகவும் கல்ட் ஃபிலிம். இந்த படத்துல கல்ட்டுறதுக்கு ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஓகே, அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமர். இது இந்த லைட் மாதிரி ஒரு பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ. எப்படி அங்கிருந்து வந்தாரு பாருங்க மேட்ரு. மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரவிக்குமார் சார் எங்க இருக்கிற போயிட்டு தான். ரவிக்குமார் சார், அப்புறம் சரவணன் சார். சரவணன் பிரதர், நம்ம தான் அந்த படம் பண்ண வேண்டியது, ப்ரொடியூசர் தான் பிரதர். அதுல நம்மள பண்ண பண்ணிட்டாரு. நான் ரெடி நெக்ஸ்ட். ஓகே, பாரஞ்சித் இப்போ கிளம்பிட்டாரு. ஆனா அவரை பத்தி என்ன சொல்றேன்னா, நானும் அவர்லாம் ஒன்னா ஆரம்பிச்சேன். சென்னை 20 வந்து வெங்கட் பிரபுவோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனா இன்னைக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணாலும் நாங்க பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். பட் அவர் வந்ததுக்கும் ஹாப்பி, அவர் விஷ் பண்ணதுக்கு ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நிகில், தெரியாம சொல்லிட்டேன், நீங்க நல்லா டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாத்துறீங்க அப்படின்ட்டு. அதே இன்டர்வியூல 25 ட்ரெஸ் இது வரைக்கும் மாத்திருக்கோம். அந்த 25 இன்டர்வியூல வர கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா, ஃபண்டாஸ்டிக். ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசா நாங்க வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு, இந்த படத்துல எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்க அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சோம். இந்த வேலை எப்படி போயிட்டு இருக்கு, சம்பளம் அவங்க தராங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிகில்.
நீங்க எத்தனை சட்டை விட மத்தவங்க இதுக்கு நான் சொல்லவே மாட்டேன். ஆனா இந்த மியூசிக் டைரக்டர் மட்டும் நான் ஒன்னே சொல்லுவேன், தயவுசெய்து அவரை பார்க்காதீங்க. ஏன்னா உங்க ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது எல்லாம் இப்ப அவர் தான் யூஸ் பண்ணுவார். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகேன் 13th இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. திருப்பி கல்ட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இட்ஸ் நாட் a cult film, ஜாலி ஹாப்பி film. தேங்க்யூ 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 தேங்க்யூ. எஸ் சார், ஐயோ சாரி சார், சாரி சார், நம்ம அடிச்சுடுவாங்க. இல்ல இல்ல, இதுதான் பிரச்சனை. என்னன்னா ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர்ல எழுதி பேசலாம், நம்ம போட்டு இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்குமா. உண்மையிலே அர்ஜுன் எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். ஏன்னா ஒரு படத்துல ஒரு டைரக்டர் வேலையை பார்க்கலாம். இந்த படத்துல எல்லா வேலையும் பார்த்தது அர்ஜுன் தான். இன்ஃபேக்ட் எப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்ல இருந்து டேட்ஸ் இருந்து எல்லா வேலையுமே வந்து பார்த்த அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டரா இருப்பாரு. எது கிடைக்குதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அர்ஜுன் உன்னால பெரிய நம்பிக்கை இருக்கு. நிச்சயமா நீங்க ஜெயிக்கணும். அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. முக்கியமா நீங்க ஜெயிப்பீங்க, அது 100% ஷியூர். அண்ட் தங்கராஜ் சார், மேடையில சொன்னது மேடையில மறந்துடணும், சரியா? அதெல்லாம் நீங்க சீரியஸா எடுத்துக்கூடாது. ஓகே ஓகே. நான் வந்து இல்ல என்ன சொல்லுங்கன்னா, நீ பாட்டு இல்ல தர மாட்டேன். நீங்க பாத்திரி பண்றோம்ல, பாத்திரி பண்றீங்க, பாட்டி இல்லன்னு சொன்ன மாதிரி. இல்ல பாத்தி பண்ணது சிம்மா பாட்டி நீ தான், நீ பாட்டி பண்றியா இல்லையா? பாத்திரியில நீ இருக்கிறதா நாங்க எடுத்துக்கலாம். சாயந்தரம் வரமாட்டேன்ற பார்ட்டி இருக்கா இல்ல பாத்திரி பண்றீங்களா? பாத்திரி ஓகே ஓகே ஓகே. பாத்திரி சார், அந்த கதை இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் நல்ல கூப்பிட்டு சார், இதுதான் சூதுகவும் ஒரு படம். இந்த படத்தை நீங்க தான் டைரக்ட் பண்ணீங்க. அது பார்ட் 2 இப்ப வருது. பார்ட் 3 நீங்க தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. சோ அடிக்கடி மேபி நான் எழுதி வந்து காட்டணும் உங்களுக்கு, கஜினி சூர்யா மாதிரி அவருக்கு எல்லாமே. அப்புறம் அதான் நான் இப்ப உள்ள வந்தது என்னை பத்தி சார் பேசலன்றதுக்காக வரல சார். நான் சில விஷயங்கள் பேசல. ஆனா என்னோட நண்பர் ஆதிக்கு அவரோட வேலையை அந்த டைம் விட்டு வந்து அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அப்புறம் மரகராணி டைரக்டர் ஏஆர்கேவுக்கு, அப்புறம் ஆலம்பனா டைரக்டர் விஜயகுமாருக்கு. அதான் ஏன்னா நம்ம கூடிய நாங்க இப்ப காலையில எழுந்தோடனே டீ கால மீட் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி டீ கால மீட் பண்றதுனால அவங்க டக்குன்னு மைண்டுக்கு வரல. சாரி. அப்புறம் இன்னும் ஏதாவது பேரை நான் மறந்துருந்தா கண்டிப்பா மன்னிச்சிருக்கேன். இல்ல அப்ப ஆதிக்கு அப்பா ரவி சார், அப்ப தேங்க்யூப்பா. நானும் சில டைரக்டர்ஸ் மறந்துட்டேன். தயவுசெய்து அது இன்டென்ஷன் கிடையாது, சும்மா பேச. அதுவிக் சாருக்கு ரொம்ப நன்றி, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். ஏன்னா சிவி குமார் வந்து அவர் வருத்தப்பட்டாரு, என்னது வாழ்க்கையில கஷ்டம் அதெல்லாம். அவர் வந்து ஒரு ஏனா கிடையாது, குதிரை. ஃபாஸ்டா டக்குன்னு ஏந்துப்பாரு. ஓகேங்களா? அதனால வந்து நான் சொன்ன மாதிரிதான் என்டர் த டிராகன் பார்த்துருப்பீங்க அட்டகத்தில. ரிட்டர்ன் ஆஃப் த டிராகன் வந்து இப்போ குட் லக் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. இங்க வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. கார்த்திக், நலன், சந்தோஷ், பாபி, ரவி எல்லாருக்கும் நன்றி. இங்க வந்திருந்த அவங்க வந்து இந்த விருந்து எல்லாருக்கும் நன்றி. ரஞ்சித் நன்றி. வந்து இவ்வளவு நேரம் இருந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்ல வேண்டாம். நான் வந்து இது வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நிக்கில் தான் சட்டை மாத்தி பார்த்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டைரக்டர் மாத்திருக்காரு. அவரும் நிக்கிலோட போய் ஃபேனா இருப்பார் போல தெரியுது. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா சொல்லி அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 14 தியேட்டர்ல பாருங்க, பார்த்துட்டு எங்களுக்கு வாழ்த்து. ப்ளீஸ் கமலா தியேட்டருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து இவ்வளவு டைம் எங்களுக்கு கொடுத்தது, ஆல்வேஸ் என்கரேஜிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் கமலா தியேட்டர்ஸ். அண்ட் ப்ளீஸ் கிவ் a big hand to Vignesh for hosting the event. Very nice. Thank you. Love you all. நன்றி. Thank you. அனைவருக்கும் நன்றி. ஸோ வந்து இந்த